ஆர்ஜே பாலாஜி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதில் முதல் ஆளாக நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்கேஜி அந்த படத்தை நான் தான் தயாரித்தேன். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தான் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ப்ரொடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு படம் எல்கேஜி. போனிஜி, first movie from Wales Film International was directed by R.J. Balaji, and at this juncture I have to tell one thing. I am in this field. My father was an actor. I also acted some films, but I produced a lot of films in different banners. My first banner, my first film was directed by R.J. Balaji, and I am telling the truth, I made profit only in LKG. First time in my life. ஆமாம் சார், உண்மை சார். நிறைய படம் எடுத்தேன், நிறைய படம் ஃபினான்ஸ் பண்ணேன். எந்த படத்துலையும் ஒரு பைசா கூட லாபம் வரல சார். ஒரே ஒரு படம் எல்கேஜி தான். 30 வருஷத்தில் ஃபஸ்ட்டு படம் எனக்கு லாபம் வந்தது. அதில் இன்னொன்று ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் சம்பளமே வாங்காமல் அந்த படம் நடித்தார். அதில் ப்ராஃபிட்டில் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அடுத்த படம் எல்லாமே எனக்கு ஹிட்டு, எல்லாமே எனக்கு ப்ராஃபிட் தான். மூக்குத்தி அம்மன் பெரிய ப்ராஃபிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட் படம். ஸோ என்னுடைய படங்களெல்லாம் போனிஜி தான் ஹிந்தி ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இன்னும் மூக்குத்தி அம்மன் மட்டும் வாங்கலை. அதையும் அவர்கிட்ட இப்போ சொல்லிடலாம். ஸோ எனக்கு முதல் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்த டைரக்டர் வந்து ஆர்ஜே பாலாஜி. கண்டினியூஸாகவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காப்புல. இந்த படம் நான் கொஞ்சம் எனக்கு போட்டு காமிச்சாப்புல. அதை பார்க்கும்போதே சொல்லிட்டேன், இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இதை வந்து ஹிந்தியில் நான் பார்த்துருக்கேன். அதை விட இது வந்து 10 டைம்ஸ் மேலே அதுதான் நான் சொல்ல முடியும். அந்த கிளைமேக்ஸில் வந்து சத்யராஜ் சாரும் ஊர்வசி மேடமும் வந்து பின்னிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப, அதாவது ஒரு கேரக்டருக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அந்த கேரக்டருக்கு அந்த ஆர்டிஸ்ட்டை போட்டு படம் பண்ணுற ஒரே ஆள் வந்து ஆர்ஜே பாலாஜி தான். ஸோ இந்த நேரத்தில் பாலாஜி, ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னும் நிறைய படம் பண்ணணும், எனக்கே பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். சொல்லுங்கள். இந்த அப்டேட் உங்ககிட்ட தான் கேட்க முடியும். வெந்து தணிந்தது காடு பற்றி லைட்டாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா. சிம்பு, ஏஆர் ரஹ்மான், கௌதம் மேனன் வச்சு படம் பண்ணியிருக்கோம். அது ஆகஸ்டில் கண்டிப்பாக வெளியே வந்துடும். படம் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ சார். என் லைஃப்பில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஈவெண்ட்டோட திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். ஏன்னா முன்னாடி நான் ஆக்ட் பண்ண மூவி சூர்ரை போற்று வந்து இட் ஹேப்பன் டியூரிங் கோவிட். அதனால எனக்கு எந்த செலிப்ரேட் பண்ண முடியலை. பட் எல்லாத்துக்கும் சேர்ந்து வீட்ல விசேஷம் ஒரு பெரிய செலிப்ரேஷனாக மாறிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஆர்ஜே பாலாஜி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் கேரக்டர். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. பிகாஸ் சத்யராஜ் சார், ஊர்வஷி மேம், லலிதா அம்மா, இவங்க எல்லாரும் கூட ஆக்ட் பண்ணுறதே எனக்கு வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். So thank you so much for giving me this opportunity. Thank you Boni sir for being such a good producer. Thank you so much. In the movie வந்து இப்போ இருக்கிற வாட் எவர் யூஆர் சீயிங் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் கூட ஒரு பெரிய செலிப்ரேஷனாக தான் நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ அதோட ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து பாலாஜி சாருக்கும் சரவணன் சாருக்கும் தான் போவோம். பிகாஸ் பாலாஜி சார் வந்து செம டென்ஷனாக இருக்கும்போது சரவணன் சார் தான் வந்து அமைதியாக எல்லாருக்கிட்டேயும் ஓகேம்மா, சரிம்மா, இல்லைம்மா, ஓகே தான் அப்படி சொல்லி எல்லாரும் ஒரு பேலன்ஸ் இருக்கும் அந்த செட்டில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் திவ்யாக்கா ஃபார் மேக்கிங் மீ லுக் வெரி
pretty on screen. Thank you all for being here. And audio launch na adoda hero vandu Girish sir da, because avanga music vandu it makes everyone cry because it's coming straight to our hearts. It's an honor to meet him and to be in a project with him. So thank you so much. நான் பொதுவாக நம்ம பாலாஜியோட வார்த்தைகளை தான் நான் அலோவ் பண்ணேன். எங்க பாலாஜி? இதோ இங்கே இருக்கார் மேம். உங்க ஸ்பீச்சை பக்கத்துல இருந்து கேட்கணுன்றதுக்காக. என்ன தெரியுமா, இது இந்த பிள்ளை என் தம்பி மாதிரி. நான் என்ன வேணாலும் திடீர்னு பயங்கர டென்ஷனாக ஊர்வசி இங்கே வாடி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி மரக்காண்டிடுச்சு அந்த பயலுக்கு. மைக்கு கையில் கிடைச்சா மொத்ததோ மைக்கு கையில். ரொம்ப அநியாயமா பேசுறீங்க மேம். ஊர்வசின்னு சொல்லியிருக்கேன், ஆனா இங்க வாடின்னு உங்களை சொன்னதே இல்லை. உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினைச்சிருந்தேன் இத்தனை நாள். இல்ல உண்மையை சொல்லல, அவங்க வயசை கம்மி பண்றதுக்காக அக்கா மாதிரிலாம் சொல்றாங்க. என்னோட அம்மா அங்க உட்காந்துருக்காங்க. அண்ட் சினிமால வந்து அவங்களோட அப்படியே ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் நான் இவங்களை பாக்குறேன், என் அம்மாவை தான் பாக்குறேன். அண்ட் இவங்க கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அண்ட் மூக்குத்தி அம்மன்ல ஆரம்பிச்சது. அண்ட் ஐ எம் சோ பிளஸ்ட் டு ஒர்க் வித் யூ மேம். அதுதான் நான் ஏன் இங்க ஓரமா நின்றுதுன்னா, நீங்க வரும்போது இந்த ஸ்டேஜுக்கு நான் வரணும்னு உங்க கூட வேலை செஞ்சது வந்து என்னோட லைஃப்ல ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பிளெஸிங். தேங்க்யூ சோ மச். என்ன யாருன்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு இருக்குமே புது கவிதையில, என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேங்கிற மாதிரி என்னுடைய வேல்யூ, உங்கள் வேல்யூ உங்களுக்கு தெரியல மேடம். ஏன் மேடம் நீங்கள் இப்படி இருக்கீங்க, ஃபங்க்ஷன் வர மாட்டேன்றீங்க, ஏன் மேடம் அதில் இன்டர்வியூ கொடு, இப்படியே என்னை பற்றி என்னுடைய வேல்யூவை அப்படி அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற ஒரு ஃபேமிலி பர்சன். அது ரொம்ப ரேர் இல்லைங்களா? அதாவது உரிமையோட, என்ன மேடம் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் உங்களை பற்றி, நீங்கள் அப்படி இருக்க. அப்படியாப்பா, இல்லைப்பா அந்த ஷூட்டிங்லேருந்து ஃபங்க்ஷன் ஏன்ப்பா வரும், ஐயோ நீங்கள் வாங்கலே மேடம், உங்களை பார்க்கணும். இப்போ இந்த இதுக்கு கூட நான் கேரளாவில் ஷூட்டிங்லேருந்து ரிஸ்க் எடுத்து தான் வந்தேன். ஏன்னா ஒரு பயங்கர ரெயின், அங்கே ஷூட்டிங் நடக்காமல் இருக்குது. தம்பி ஏன்பா நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, நான் வரணுமா மேடம், நீங்கள் வர்றீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு, நீங்கள் வரல அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீங்கள் வேஸ்ட்டு மேம். அப்புறம் அந்த டென்ஷனில் என்ன பேசுறதுன்னே தெரியாது, இதுக்கு கண்ணா பின்னான்னு பேசிடும். வச்சதுக்கப்புறம் நான் இது என்னத்துக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. அண்ட் ரொம்ப இதயத்துக்குள்ளார இருந்து, மேம் உங்களுக்கு உங்களை பிராண்ட் பண்ணிக்க தெரியல, உங்களுக்கு ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறது தெரியல, அதை கொடுத்தாலும் அந்த டைட்டிலை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்த மாட்டேங்கிறீங்க. ஸோ சமீபத்தில் விகடன் வந்து 2020 எஸ்பெஷலி ஃபார் மூக்குத்தி அம்மன் எவர்கிரீன் ஸ்டார்னு நீங்கள் போடுங்க மேடம், விகடனுடைய சரித்திரத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டார் பட்டம் கொடுக்குறோம், நீங்கள் போடுங்க. சரிங்க, ஒரே ஒரு ஷீல்டு தான் பண்ணாங்க. அது ஒரு ஷீல்டு எனக்கு வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. 2020 கோவிட்ல இந்த ஃபங்க்ஷன் நடத்தல, அவங்க மறந்துடுவேன். அப்புறம் நான் சொன்னேன், பாலாஜி எல்லா படத்துக்கும் மறந்துட்டேப்பா, நீ போடு, இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. ஐயோ இது வேற ஒருத்தராக இருந்தால் அதுவே இப்போ எல்லா இடத்துலையும் பரப்பி இருப்பாங்களே, என்னமே நீங்கள் வேஸ்ட்டாக இருக்கீங்க. ஸோ எனக்கு உரிமையோடு பேசுறதுனால எனக்கு நோ சொல்லவே முடியாது. படங்களுடைய பல ஃபார்மாலிட்டி பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில் சில நேரத்தில் முடியாதுப்பா, அந்த பேமெண்ட் நான் பண்ண மாட்டேன் இப்படிலாம் சொல்லுவேன். மேம் அதை விட்டுருங்க மேம், எனக்காக பண்ணுங்க மேம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாலாஜிங்கிறது என் குடும்பத்தில் ஒருத்தர், அப்படி தான் என் வீட்டுக்காரருக்கும் என் குழந்தைக்கும் எல்லாருக்குமே. அப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் எல்லாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ், இப்போ பாலாஜி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபிலிம் அந்த ஒரு காலத்துக்கு கொண்டு வரும். மூக்குத்தி அம்மன் பார்க்கும்போதும் எல்லாரும் என்கிட்ட சொன்னதும், நான் அந்த கதை கேட்டு அந்த செட்டுக்கு போகும்போதும், ஒரு அம்மா, ஒரு 3 பொண்ணுங்க, ஒரு பையன், இதை சுற்றி எடுக்கிறாரே, நம்பி எடுக்கிறாரே, எனக்கே சில நேரம் ஒரு டவுட்டு. ஒரு சீன் கூட ஸ்க்ரீன் பேப்பர் எனக்கு காட்டவே இல்லை. மேடம் நீங்கள் வர்றீங்க, நம்மளாம் நீங்கள் நிற்போம், நீங்கள் இப்படி பேசி அந்த மாதிரி தான் வரணும் மேம், அந்த மாதிரி தான் நீங்கள் பேசுறது. அப்புறம் இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க, நீங்கள் பேசுகிறது எல்லாம் கரெக்டாக பேசிடுவாங்க. அந்த பொண்ணுங்களும் மேம் 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 நீங்கள் பேசுகிறப்ப என்ன பேசணும். ஸோ நான் என்னென்ன அந்த படம் ஃபுல்லாகவே நான் ஒரு அம்மா, இதுக்கெல்லாம் என் பசங்க, என் பாயில் நான் என்ன வருதோ இந்த சீன் கண்டதுக்கு நான் பேசுவேன், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எஸ்பெஷலி 2 சீரியஸ் சீன் இருந்துச்சு, அதில் எழுதவே இல்லை, டைலாக்ஸே எழுதலை. மேடம் இப்படி தான் வரணும், உங்களுக்கு இந்த 4 பிள்ளைங்க இருக்கும்போது அந்த உங்கள் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டார், அவர் அடித்து உங்கள் மண்டையெல்லாம் உடச்சிருப்பார், அப்படி வச்சு பேசுங்க. நயன்தாராவை உட்கார வச்சுட்டு எனக்கு பிரேக்குக்கு முன்னாடி எடுக்கிறார், என்னத்தை பேசுறதுன்னு ஆரம்பிச்சு, எப்படியோ டேக்கில் ஆக்ஷனில் ஏதோ வந்துச்சு, நயன்தாரா கட்டிச்சு, ஐயோ என்ன அழுதுட்டாங்க டக்குன்னு அவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய கவுண்டர்ஸ், மற்ற டைலாக்ஸ் எல்லாம். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு நம்பிக்கை அவங்க மேலே வைக்கிறாங்கன்னா ரொம்ப ரேர் அது. இந்த படம் நானும் சத்யராஜாரும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் பேசிப்போம், இந்த பாலாஜி நம்ம என்ன பண்ணணும்னு கரெக்டாக சொல்கிறாங்கல்ல, நல்லா கரெக்டாக சொல்கிறாங்கல்ல. அப்போ சின்ன குழந்தை மாதிரி அவர் ஃபீல் ஆகிட்டார்.
இதில் நான் அவ்வளோ காமெடி பண்ணணுமா பாலு, இது கட்டப்பான்னு அப்படி ஆகிட்டார்ல நடுவில் பயங்கரமாக இதாகிட்டாரு. அப்போ திடீர்னு பழைய சத்யராஜை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ அவருக்கு வந்து எந்த மேக்கப்பும் போடாமல் தான் அவர் அழகு. அவர் தனித்தனியாக அந்த கிரீடம் எல்லாம் எடுத்து வச்சு வேற ஒரு ஃபிகரில் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா பாலாஜி அப்படின்னு. அப்புறம் சின்னதாக படம், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சத்யராஜ் சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி சத்யராஜ் சார் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு காம்பினேஷன், அதில் சீமாக்கா பழைய ஆர்டிஸ்ட்டுங்களை எல்லாரையுமே அதில் வந்து அவங்க டேலண்ட் உள்ளவங்களை அதில் கொண்டு வரணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்கெல்லாம் இருக்கணும், இவங்க இருக்கணும், அவங்க இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிறந்த உழைப்பாளி விஜய் அழகாக சொன்னார், முயற்சியே மூச்சாக்குறவன் வந்து முக்கிய புள்ளி ஆயிடுவார்னு. 100% கரெக்ட். ஏன்னா விஜயோட கவிதைகள் எல்லாம் நான் படிப்பேன். ஒரு கவிதை படிச்சிருக்கேன் விஜய், நான் அந்த கரெக்ட் வார்த்தை சொல்கிறேன்னு தெரியல. ஆடை இல்லாத குமரி குழந்தையை பார்த்து நாளைய அழகியன்னு சொல்கிறத விட ஆடை இல்லாத குமரியை பார்த்து நேற்றைய குழந்தையேன்னு சொல்லக்கூடாதாங்கிற மாதிரி சூப்பர் லைன். எனக்கு ரொம்ப என் மனசில் நின்ற லைன். ஸோ திறமை வாய்ந்தவங்களை தன்னுடைய அன்பாலையும் பண்பாலையும் கொண்டு வரக்கூடிய ஒரு டேலண்ட் பாலாஜிட்டே இருக்கு. அதனால இந்த படத்துக்கு அடுத்து மேபி நான் சொல்கிறேன் ஃப்ராங்கா, ரஜினி சாரை வரைக்கும் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணால் ரசிப்பாங்கங்கிறது பாலாஜிக்கு தெரியும். அந்த அளவுக்கு வளரணும். இது அதான் என்னோட ஆசை. என் படத்தை பற்றி நானே பெருமையாக பேசியிருக்கக்கூடாது, போர் அடிக்கும். பட் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். சத்யராஜ் சாருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜோடியாக நான் ஆக்ட் பண்ணுறேன். தம்பி ரொம்ப சந்தோஷம். அப்புறம்னா ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ். சூரரை போற்றில் வந்து ஒரு ஸ்லாங், மதுரை ஸ்லாங் பேசி ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்களே சரியாக வருமா இல்லையாங்கிற எந்த பயமும் கிடையாது இந்த பொண்ணுக்கு. இந்த படம் அவளுக்கு செகண்ட் படம்னும் போது இன்னும் இந்த காம்பினேஷன் போது பாலாஜி ஸ்பாட்டில் இந்த மாதிரி இந்த வேட்டி கட்டி அவ்வளோ அமைதியாக நிற்கிறாரு. வெரி சாரி, இப்படி கிடையாது. அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறது தான் ஒரு தராசில் இவரும் ஒரு தராசில் சரவணும். புரியுதுங்களா? பயங்கர டென்ஷன் ஆகிடுவாப்புல. ஸோ அவள் கரெக்டாக சொன்னா, சரவண சார் அது ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் மறந்துடுவாப்புல, அது வேற விஷயம். ஸோ என்னவா இருந்தாலும் இந்த மாதிரி படங்கள், அதாவது பட்ஜெட்டில் நிற்கணும், ப்ரொடியூசருக்கு லாபம் வரணும். நம்ம எல்லாம் சில நேரம் நைட்டெல்லாம் வச்சு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் கூட கோச்சுக்குவேன், சண்டை போடுவேன். பட் இவ்வளவு நாள்னு போட்டிருக்கோம். இந்த படம் இந்த பட்ஜெட்டில் இருந்தால் தான் இதுக்கு ஒரு லாபம் வந்தால் ப்ரொடியூசருக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருக்கணும். நாளைக்கு நான் ஆக்ட் பண்ணலைனாலும் யார் ஆக்ட் பண்ணாலும் நல்ல சக்ஸஸ் அவர் கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம். இங்கே வந்து நின்னதுக்கு முக்கியமான ரீசன், உண்மையிலேயே ஐ see her லைக் மை மதர். அண்ட் ஒரு இந்தியாவில் டாப் 10 நடிகர்கள் நடிகைகள் எடுத்து அடுத்த லாஸ்ட் 50 வருஷத்தில் வந்திருந்தாங்கன்னா இவங்கள தான் நான் அந்த லிஸ்ட்டில் பெரிய இடத்துல வைப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேலண்ட் அவங்களுக்கு சினிமாவில் தெரியாததே கிடையாது. எங்கேயோ எப்போவோ விஜய் கவிதை படித்து இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க படிப்பாங்க. கேமரா டீட்டெயில்ஸ் தெரியும். அடுத்த ஆக்டர் நடிக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அவங்க என்ன பண்ணோம், டெக்னிக்கலாக கேமராவில் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி நிற்கணும், எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. கமல் சார் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் வேலை பண்ணதுலேயே இன்டெலிஜென்ட் நடிகை அவங்க தான். அண்ட் 100% இந்த 2 இடத்துல நான் இது வரைக்கும் இவங்களை மாதிரி ஒருத்தங்களை பார்த்ததே இல்லை, இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க வந்து ஊர்வசி இங்கே வான்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட எனக்கு அவ்வளோ உரிமை இருக்கு. இந்த படம் நான் மூக்குத்தி அம்மன் அவங்க கிட்ட முதல்ல போய் கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க அவங்க டஃப் ஆக்டர் டு ஒர்க் பார்த்துக்கோங்க பாலாஜி, நயன்தாரா பயங்கர பஞ்சுவலாக இருப்பாங்க, அவங்க டஃப் ஆக்டர்லாம் சொன்னாங்க. பட் உண்மையை சொல்கிறேன், இவங்களோட ஒரு குழந்தை மாதிரி நடிகை கிடையவே கிடையாது. எஸ், சில நாளைக்கு அவங்களுக்கு உடம்பு முடியாது, காலையில் 9 மணிக்கு வரத்துக்கு 10 மணிக்கு தான் வர முடியும் பாலாஜி பரவாயில்லையான்னு வாங்க. ஆனால் 10 நிமிஷத்தில் அந்த சீனை முடிச்சிருவாங்க. அண்ட் ஒரு ராட்சசி, நடிப்பு ராட்சசின்னு சத்யராஜ் சார் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த நடிப்பு ராட்சசி, இவரோட பெரிய ஃபேன் இந்த படத்தில் சத்யராஜ் சார் தான். மேம், இதுக்கப்புறம் நான் எந்த படம் எடுத்தாலும் முதல்ல எனக்கு எழுத வருதே உங்களோட கேரக்டர் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், மறுபடியும் எங்கள் கூட நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ வாண்ட் டு தேங்க் யூ இன் திஸ் மூமெண்ட் ஃபார் மேக்கிங் வீட்ல விசேஷம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்தியாவில் ஒரு பெஸ்ட் நடிகையை கூட்டு வந்து நீனா குப்தா மாதிரி நடிங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்ல வேணாம் அப்படின்றதுனால தான் இந்த படத்தை ஹிந்தி படத்தோட 10 times பெட்டர்னு ஐசரி கணேஷ் அங்கிள் சொன்னார். அது மாதிரி மாற்றினதில் உங்கள் பெரிய பங்கு இருக்குது. தேங்க்யூ. நன்றி மேம். I've heard all speaking about so many things. Now it's my turn to speak. I was born in Meerut, that's in UP. Brought up in Bombay, learned the craft of filmmaking in Bombay. I was an assistant editor, assistant director. And when my turn came to become a producer, destiny brought me to Chennai, then Madras. My first independent film as a producer was a remake of a South film. It was done by a director Babu called Manori Pandulu. That was my first film. And from then on, I started interacting with
people here in Chennai, and I thought the discipline of working here is something which is needed in Bombay too, because in Bombay those days, things were a little scattered. Of course, we were making good films here in Bombay too, but here things were far more disciplined, far more organized. After my first film, I was again in Chennai to do a film. I was planning a film with Bapu, and we were looking for a subject. And I was here. I remember I stayed at, earlier when I came from Manoli, Bandalu, I stayed at Palm Grove Hotel, paying 95 rupees a day for tiffin, lunch, dinner, and breakfast. I upgraded myself to President Hotel when I came here for my second film. That time I stayed at the President Hotel because that happened to be opposite Director Bapu's house. So I was here for 40 days and Tyagu is not here. It is thanks to his father, Mr. Govind Rajan, that I got the rights of Andel Natkal done by great Bhagyaraj. Our family owes a lot to South. And I particularly owe a lot to South because Destiny has given me a lot professionally. And Destiny again has given me a lot personally. My wife belonged to this place, and somehow she's contributed in a big way in what I am today. She was there in my film Mr. India. We've done a couple of films together. Mr. India was a huge success. After that, we did Roop Kirani, Prem, which didn't do that well. And again, when I was down, financially, professionally down, there was a film which Vasu ji mentioned with Satyaraj Garu. I made that film in Hindi, Loafer, and I recovered my losses. It was So somehow South has contributed a lot in my career. I remain indebted. And at the same time, talking about Urvashi ji, since I was married to Sri, she herself was a great actor. I was first her fan, then her lover, and then her husband. So in a lot of her confessions about various things, one thing that I remember, she had a huge respect for Urvashi. In fact, she always told me, amongst the better actresses, best actresses in down south is Urvashi because she works from the heart. I feel the same, and I felt the same then. I remember watching her first film, Mundani Muduchi, with Bhagyaraj. And I don't know whether she remembers, after watching the film, I think I saw the film in Alankar Theatre here in Mount Road. After watching the film, I went to her house. Do you remember I had come to your house? Your first house in Chennai. It took me a time to find your house. Somehow I landed there, saw you, wished you. And I felt, that was the beginning of a huge star. That film was a huge success. And obviously her value as an actor, everybody recognized, and she went ahead with this. She's still heading a glorious career, even as a character actor, first as a heroine, then as a character actor. And I feel whichever film she does, she will remain a backbone of the film. She's such a powerful actor. And same goes for Satyaraj sir. I've watched his films. In fact, we've grown watching films of the stalwarts from here, Mr. Vasu, Mr. Ravi Kumar. Sundar, of course, with him I have a different connection. He's married to Khushbu, and at one time I was to launch Khushbu. So there is an indirect connection with all the esteemed guests out here, and above all, a connection with South, connection with Tamil Nadu. I'm glad and happy I'm here doing Tamil films. I've grown up knowing very well the first language in the world people talk about is Tamil. Tamil was the first internet language. This year, I've released 2 Tamil films. This would be my 3rd Tamil film. In 1 year, I'm hoping to release 4 films. Parimai, Ninja, Veetla Vishesham, and I hope to release 1 more film. Let's not talk about it, but there could be a 4th film too. And of course, the journey after that will continue. And I hope I get the same love and support that I've always got. Looking forward to making some more films out here and remaining in touch
with this soil, with this land which has given me a lot. Thank you.